வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் இன்றுடன் நிறைவு. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்பட உள்ள நிலையில் மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள். வரும் 10ஆம் தேதி முதல் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகம் பணி செய்யும் பணி தொடக்கம். வரும் 17ஆம் தேதிக்குள் வாக்காளர் சீட்டுகள் வழங்கும் பணியை முடிக்குமாறு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நேற்று வரை சுமார் 651 கோடி ரூபாய் பறிமுதல். தமிழ்நாட்டில் மட்டும் 170 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், மதுபானங்கள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். மதுரையை மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டின் டிஎன்ஏவுக்கு மாறாக இருக்கிறது என்டிஏ எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். செம புத்திசாலிகள். அதனால்தான் கலவரத்தை தூண்ட அக்கா தங்கையா உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனால்தான் கலவரத்தை தூண்ட நடத்தவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதப்படர்களை தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். வளர்ச்சியை முன்னெடுக்கும் மாடல் திராவிட மாடல் என மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பெருமிதம். வளர்ச்சியை கெடுப்பது அரிய மாடல், ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்தும் வன்முறை மாடல், என்டிஏ மாடல் எனவும் விமர்சனம். வாழ்வதற்கான மகத்தான மாடல் என்டிஏ முன்வைக்கிறது. வளர்ச்சியை கெடுக்கிற ஆரிய மாடல், மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்துகிற ஆரிய மாடல். இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். திணிப்பு மற்றும் கல்வி நிதி மறுத்த துரோக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை தரப்போகும் நாள் ஏப்ரல் 23. மதுரை தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். இந்தியை திணிக்கிறதுக்காக நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பாஜகவும் அதுக்கு துணை போகக்கூடிய அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய துரோகத்துக்கு அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை தரப்போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. தமிழ்நாடு அரசின் பணம் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்கிறது. கடன் வாங்கிய பணம் எங்கே போனது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. தமிழ்நாடு அரசின் பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்கிறீங்களே, எல்லாமே நேரடியா மக்களுக்கு தான் போகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 5000 ரூபாய் போச்ச, உங்களுக்கு தெரியாதா? அது இங்க இருக்கக்கூடிய பயனாளி எல்லாருக்கும் தெரியும். நாங்க கேட்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டக்கூடிய வரி பணம் எல்லாம் எங்க போகுது? மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவின் பொருளாதார நிலை என்ன என முதலமைச்சர் கேள்வி. வரலாறு காணாத வகையில் பொருளாதார சரிவை கண்டுள்ளதாகவும் விமர்சனம். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய நிலை என்ன? ஆட்சிக்கு வந்தா
டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பை அப்படியே தூக்கி நிறுத்திடுவோம்னு வாய்க்கீழே பேசுறீங்களா இல்லையா? இன்று என்ன நிலைமை இப்போ சொல்லுங்க. வரலாற்றில் அளவுக்கு ரூபாய் மதிப்பு பாஜக ஆட்சியில வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய பாஜக அரசு அனுமதி கொடுக்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. 2015 தொடங்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் திட்டம் இதுவரை பயன்பாட்டுக்கு வராதது ஏன் எனவும் கேள்வி. மதுரைக்கு ஒண்ணு கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2026 சட்டமன்றத்தில் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. நம்ம மதுரைக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஆனா ஆக்ரா, போபால், பாட்னா போன்ற நகரங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர மதுரைக்கும் கோவைக்கும் மறுத்துட்டாங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், தனபால் என பலருக்கும் துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. துரோகத்தின் உருவமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்வதாகவும் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். உங்களை கட்சியில உங்களை வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாக்கு, தினகரனுக்கு துரோகம், சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், உங்க ஆட்சியை காப்பாத்தின முன்னாள் சட்டப்பேரவையுடைய தலைவர் தனபால் அவர்களுக்கே சீட்டு கொடுக்காம துரோகம். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுபோல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். இப்படி தன்னையே நம்பிய அத்தனை பேருக்கு அல்வா கொடுத்த பழனிசாமி பேசுறத மக்கள் எப்படி நம்புவாங்க? மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக, கச்சத்தீவை தாரை வார்த்து துரோகம் செய்தது காங்கிரஸ். துரோகம் பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கும் எந்த தகுதியும் இல்லை என இபிஎஸ் பதிலடி. மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அப்ப திமுக ஆட்சிக்கு இருக்குது. வரலாற்றிலேயே துரோகம் துரோகம் என்று சொல்லுக்கு இலக்கமானவர்கள் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலின் தான். எங்களை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளின் ஓட்டுகளை வாங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போடும் சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி. ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட அதில் தனது குடும்பம் பயன்பெறும் என நினைப்பவர் மு.க. ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 8000 கூப்பன் கொடுக்குறானா? நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. 8000 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வர போறதில்ல, கொடுக்க போறதில்ல, அது ஒரு விஷயம். 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசி ஓட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலின் போடுகின்ற சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி தானே. புதுச்சேரி மாநிலம் தனி அந்தஸ்து பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க அதிமுக குரல் கொடுக்கும். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பரப்புரை கூட்டத்தில் இபிஎஸ் உறுதி. ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தனி அந்தஸ்துக்குரிய மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.
தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க திமுக திட்டம் போடுவதாக இபிஎஸ் விமர்சனம். புதுச்சேரி மது விற்பனை ஸ்டாலினின் கண்ணை உறுத்துகிறது எனவும் விளாசம். தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது, கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு, உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க. கூட்டணி உள்ளிட்ட அனைத்து விவகாரத்திலும் இரட்டை வேடம் போடும் கட்சி திமுக என இபிஎஸ் குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாமம் போட்டுவிட்டது திமுக எனவும் விமர்சனம். தலைமையில் ஒரு கூட்டணி, அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லிமுக்கெல்லாம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு வெப்ப நாம் போட்டார். சென்னை வில்லிவாக்கம் டி நகரில் தாவேக தலைவர் விஜய் இன்று மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பிரச்சாரம் ரத்து. தாவேகவினர் கேட்ட நேரத்தை ஒதுக்காததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்பதால் அதிமுக என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வருகிறது பாஜக. ஜாடிக்கேற்ற மூடி போல் பாஜகவுக்கு அதிமுக அடிமையாக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. பிஜேபியை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. நெய்வேலி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை. தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி என பேச்சு. 36 லட்சம் மக்கள் எங்களுக்கு இந்திய நாட்டை யாராவது என்ற தேர்தலிலே வாக்கை செலுத்தி 3வது பெரு கட்சியாக இந்த நாட்டிலே எங்கள் வளர்த்து எடுத்தார்கள். தனித்து நின்று ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றது, முழுமையான இசைவு பெற்று ஒரு மாநில கட்சியாக வந்தது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த நிலைக்கு எமது மக்கள் கொண்டு சென்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக இடையேயான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெளியிட்ட பிரேமலதா. ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை என இபிஎஸ் கூறிய நிலையில் பிரேமலதா ஆவேசம். நான் எங்க போட்டு கொடுத்த, நான் எங்க சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இதுவரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். திமுக கூட்டணியில் நலனை பாதுகாக்கும் விதமாகவே காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடாமல் விலகல். திமுகவால் தனக்கு எந்த அழுத்தம் கொடுக்க முடியாது எனவும்
விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார் என்ற பொருளும் துணிக்கிறது. அதனால்தான் திமுக ஆதரவாக செயல்பட்டவர்கள் அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார். அப்படின்னா திருமாவளவன் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டார் என்ற பொருள் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்டவர் அப்புறம் எப்படி வாபஸ் வாங்குறது மட்டும் திமுக அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்னு வரும்? ரெண்டு முரண்பாடா இருக்குல்ல. புதிய திருத்தங்களை கொண்டு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சி. திருப்பூரில் அமைச்சர் மு.பே. சாமிநாதனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட கனிமொழி குற்றச்சாட்டு. எங்க போனாலும் 100 நாள் வேலை கொடுக்கிறாங்க. பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வருது நாடாளுமன்றத்துல. அந்த 100 நாள் வேலை கிடைக்காம போறதுக்கு எல்லா வழியும் செய்யக்கூடிய ஒரு சட்டம். அங்க டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு உங்க பகுதியில இருக்கக்கூடிய கிராமத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், என்ன வேலை கொடுக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. எவ்வளவு வேலை கொடுக்கலாம்னு அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த நிதியை, அந்த திட்டத்துக்கு கொடுத்த நிதியை குறைச்சிட்டாங்க. இரண்டாயிரத்து 26 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க சென்று விடுவார் தவேக தலைவர் விஜய். தங்களுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்ய விஜயை திமுக களமிறக்கியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். Surely ours. The NDA alliance is going to win this election. There will be victory, and probably Mr. Vijay will have to go back to films. இந்த உலகம் உள்ளவரை தமிழ்நாட்டிற்கு ஒரே அம்மா மறைந்த ஜெயலலிதா மட்டும்தான் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழிசை உருக்கம். தனியார் பள்ளிகளில் மும்மொழி கல்வி கிடையாது என அறிவிக்கும் துணிச்சல் இருக்கிறதா என முதலமைச்சருக்கு சவால். பள்ளியில் 3 மொழிகளை சொல்லிக் கொடுக்கிறீர்களே, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் கூட 3 மொழி கிடையாது என்று அறிவிக்கும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருக்கிறதா? மேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முன்னாள் எம்பி விஸ்வநாதனை அறிவித்தது காங்கிரஸ். ஏற்கனவே 27 இடங்களுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் எஞ்சிய ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிப்பு. தமிழகம், கேரளா உட்பட நாடு முழுவதும் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசியல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மாற்றத்தை எதிர்நோக்கிய மக்களின் குரல் மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் எதிரொலிப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு. மேற்கு வங்க அரசு அதிகாரிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டி பெண் வாக்குகளை நீக்கியதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. துணிச்சல் இருந்தால் வெளிப்படையாக, நேர்மையாக தேர்தலை சந்திக்க தயாரா எனவும் சவால். டிரம்புடனான ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் வேளாண் துறை மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை அமெரிக்காவிடம் தாரை வார்த்து விட்டார் பிரதமர் மோடி. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற பாஜகவும் எல்டிஎஃப்பும் சதித்திட்டம் தீட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நாட்டிலிருந்து
துடைத்தெறியப்படுவது உறுதி என்றும் கேரளாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காட்டம். ஹார்மூஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் 8வது LPG கப்பல். மேலும் 16 இந்திய கப்பல்கள் நீரிணையை பாதுகாப்புடன் கடந்து வர காத்திருப்பதாக தகவல். சந்திரனை நெருங்கியது மனிதர்களை நிலவுக்கு அழைத்து செல்லும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம். ஒரே நேரத்தில் சந்திரனையும் பூமியையும் அருகருகே பார்ப்பது மிகவும் பிரமிக்க வைக்கும் நிகழ்வு என விண்வெளி வீரர்கள் பெருமிதம். இன்றுக்குள் ஹார்மூஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானின் ஹார்மூஸ் நீரிணையை திறக்க ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவை நிராகரித்த ஈரான். ட்ரம்பின் அச்சுறுத்தல் முட்டாள்தனமான செயல் எனவும் உங்களுக்காக நரகத்தின் வாயில் திறக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. IPL கிரிக்கெட் லீக் தொடரில் சென்னை அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அபார வெற்றி. நடப்பு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர் தோல்வியை சந்தித்து வருவதால் சோகத்தின் உச்சத்தில் ரசிகர்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி. 68 ரன்கள் குவித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற கேப்டன் ரிஷப் பண்ட். IPL கிரிக்கெட் லீக் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் வளப்பரீட்சை. போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம்.